சைலண்டோ. யார் உங்க அக்கா? அக்கா யாரு தெரியுமா? யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த தருதலைய கூட்டிட்டு வந்தா அந்த தருதலை யாரு இப்ப சொல்லு. மார்னிங் குட் மார்னிங். என்ன அதிசயமா வேலைல வந்திருக்கேன்? பாஸ் இது என்னோட சொந்தக்கார பையன் பாஸ். இது பாஸா இன்ன வரைக்கும் இவர்ட்ட தான் பேசிட்டு இருந்தோம் நம்ம. பாஸ் பாஸ் நம்ம கம்பெனில இன்டர்வியூக்கு ஆள் எடுக்குது மாதிரி கேள்விப்பட்டேன் பாஸ். அதே இவனை கூட்டிட்டு வந்தேன். பாருங்க இவன் ரொம்ப வாய் பேசுதான். இன்டர்வியூக்கு அங்கதானே உட்காரணும், இங்கே நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன் தேவையில்லாம. அதுவும் என்ன பார்த்து கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம பேச இவனுக்கு எப்படி தான் வேலைக்கு எடுக்கிறது? நீங்களே அவனோட பாஸ் எனக்கு தெரியாது பாஸ். தெரியாம சொல்லிருப்பேன், மன்னிச்சுக்கங்க. சரி சரி, இன்டர்வியூ முடிஞ்சோடனே பார்க்கலாம். அறிவு கட்ட பயலே, உன்னை இங்க தான் வைக்க சொன்னேன். அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருந்த? பாஸ் கொஞ்சம் நல்லதா இருந்ததனால உன்னை விட்டு வச்சிருக்காரு. இல்ல வேற யாராவது வந்து கேலத்து பிடிச்சு வெளிய தள்ளிப்பாங்க. என்னது பேசி தொலைச்ச நீ? இம்முட்டு கோவப்படுற அளவுக்கு கேக்க நான் வேணா போயிட்டேன்டா. நான் இம்முட்டு பேசினதுக்கு அப்புறம் உங்க பாஸ் என்ன வேலைக்கு எடுப்பாங்க எனக்கு நம்பிக்கையே இல்ல. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம நீ எங்கேயும் போக கூடாது. அம்மைக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், எப்படியாவது எனக்கு வேலை வாங்கி கொடுத்து தீருவேனே. அதை நான் காப்பாத்தணுமா இல்லையா? நீ இப்படி ஓடிட்டா யாருக்கு வேலை வாங்கி கொடுக்கறது? சரி இப்போவாவது உட்கார் ஒரு இடத்துல. இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது உள்ள போ, எனக்கு வேலை கிடக்கு. நான் எங்கக்கே உட்கார்றது? ஒத்த சேர் வேணும். நடந்து போய் அங்கிட்டு சேர் எடுத்து உட்கார்றது தெரியாதோ? சோபா என்ன எடுத்து போடட்டா? நல்லா மட்டமலாக்க படுத்துக்க. சோம்பேறி பயலே, இப்படி இருந்தா எப்படி நீ வேலை பார்ப்ப? என்ன அக்கா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் உட்கார்ந்து வேலை பார்க்கறவ, நீ மட்டும் நடந்துட்டே இருக்க, அங்கிட்டு போக இங்கிட்டு போவ. யாரோடவும் பெரிய வேலை பார்க்கல. பார்க்கட்டும், அப்ப எனக்கு இதே மாதிரி வேலை தான் கிடைக்க போகுது. வேலை எல்லாரும் வேலை பார்க்கறாங்களா இல்லையான்னு வாட்ச் பண்றது இந்த அக்காவோட வேலை போல. இப்படியாவது இந்த வேலை வாங்கிடணும். இப்படி இது நம்மாடு நடந்துட்டே இருக்கலாம். நமக்கு வேற கம்ப்யூட்டர் ஓட தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இன்னும் இது இன்டர்வியூக்கு ஆளவே காணோம். நான் ஒருத்தன் மட்டுமே இருக்கேன். வேற யாரும் வரலையோ? நமக்கு ஏத்த மாதிரி மனசு படிச்சவங்க யாரும் இல்ல போல. அதுக்கு யாரும் வரல. இன்னைக்கு எப்படி நமக்கு வேலை கன்ஃபார்மே? பயத்துல பயமா வேற இருக்கு. இன்டர்வியூல எனக்கு கேட்பான்னு தெரியல. நான் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணாம வந்திருக்கேன். இந்த அக்கா இருந்தாலும் கேட்கலான்னு பார்த்தா அதையும் கிட்டாது போயிட்டு இருக்கு. அக்காவை பாத்தீங்களா? ஆபீஸ் உள்ள இல்ல. இன்டர்வியூல என்ன கேட்பா நீ? ஒண்ணுமே தெரியாலையே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அக்காவை பாத்தீங்களா? குண்டு அக்காவை பாத்தீங்களா? யார் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க? போங்க. வரேன் இருங்க இருங்க. அண்ணே என்ன வேகத்துல அங்க போனாருன்னு தெரியல. வந்து சொன்ன உடனே அங்க போயிட்டாங்க பாரு. என்ன வேலை பாக்குறாங்க சுறுசுறுப்பா. எல்லாம் ஆளு இருந்தா இப்படி சீக்கிரமா அந்த கம்பெனி முன்னேறிடும். எக்ஸ்கியூஸ் மீ சார், வரலாங்களா? உட்காருங்க உட்காருங்க. இருக்கட்டும் சார், வாசு முன்னாடி யாராவது உட்காருவாங்களா? நான் ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையனாக்கும். இருக்கட்டும் பரவாயில்ல உட்காருங்க. சரி சரி, என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? சார் என்ன சார் இப்படி சொல்லிவிட்டீங்க? இன்டர்வியூக்கு கேள்வியில கேட்பாவ. எப்படி சம்பளம் வாங்க போறீங்கன்னு கேட்டீங்க. மொதே பாத்து நீங்களே நல்ல வேலை இருக்கீங்களே. பாஸ் எனக்கு ஒண்ணு சம்பளம் நீங்க கூட்டி எல்லாம் கொடுக்க வேணாம். மத்தவளுக்கு கொடுக்குற அளவுக்கே கொடுங்க. நான் இப்ப யாராவது கொடுக்கறலாம் இல்ல. சரி சரி, அப்ப நான் இப்பயே வேலையை ஜாயின் பண்ணுங்க. பாஸ் எனக்கு என்ன வேலை பாஸ்? ஒருத்தர் போனா இல்லையா? ஆமா பாஸ், என்னங்க வேகத்துல போறாங்க. நல்ல வேலை பாக்குறவ. இந்த ஆபீஸோட வாட்ச்மேனே, வெளியில முக்கியமான ஆபீசர் வந்திருக்காங்க. கார் வெளியில நின்னுட்டு கார் நடிச்சிட்டே இருக்காதே, வேகமா போய் கேட் திறக்கணுமா இல்லையா? அதுக்கு சீக்கிரமா போறாவ. ஏ வாட்ச்மேனா? எனக்கு வாட்ச்மேன் வேலையா? நான் இங்க ஆபீஸ் வேலை எல்லாம் கிடைக்கும் வந்தா வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்றீங்க. நான் படிச்ச படிப்பென்னே, வேலை பார்க்கறது என்ன நல்லாவா இருக்கு? எங்க அக்கா பார்க்கற வேலையாவது எனக்கு கொடுங்களே. பட் என்ன மாதிரி தான் படிச்சிருக்க ஆளுக்கு மட்டும் இப்படி ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தீங்க. என்ன மட்டும் வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்றீங்க. இது நல்லாவா இருக்கு? ஒரு நிமிஷம். இங்க உங்க அக்கா என்ன வேலை பாக்குறாவ? கம்ப்யூட்டர் மேல முன்னாடி உட்காந்துக்கிட்டு மெயில் என்ன செக் பண்ணிட்டு இருக்காவல. இந்த ஆபீஸ்ல குக்கா வேலை பார்க்காங்க. எல்லாருக்கும் காஃபி டீ சாப்பாடு எல்லாம் இங்கதான் கொடுப்போம். சமையல் வேலை பார்க்க எங்க அக்கா. இன்னும் பெரிய வேலை பார்க்க எங்க அக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேனே. தெரியாம தான் வந்தீங்களா? சரி, இப்ப உங்களுக்கு வேலை வேணுமா அது சொல்லுங்க முதல்ல. வேற யாராவது அப்பாயின்மெண்ட் இல்லையா? அது மட்டும் இல்ல, நீங்க நைட் டியூட்டி பாக்குறீங்களா பகல்ல டியூட்டி பாக்குறீங்களா? அதையும் தெளிவா சொல்லிருங்க. பாருங்க பாஸ், நான் என் அக்கா கிட்ட போய் கேட்டு வந்து சொல்றேனா. சரி சரி, எனக்கு இன்னும் 1/2 குள்ள நீங்க சொல்லணும் முடிவை. அக்காகாரி அதுக்கு நான் வேலை பார்த்துட்டு வரேன்னு ஓடிட்டே இருந்தால அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு. போய் கேட்டுட்டு வாங்க, நேரம் ஆயிட்டுல.